இதுல சுருக்கமா சொல்லதா இருந்தா, ரமலானால எப்படி எங்கட சொர்க்கத்தை ஸ்திரமாக்கி கொள்ளணும்டா ரசூலுல்லாஹ் செஞ்ச மாதிரி ரமலான கழிக்கும். அப்ப அத இமாம்கள் காலங்களை கொடுத்து, நேரங்களை கொடுத்து, ஆயுள கொடுத்து எல்லாத்தையும் தேடி பார்த்து வச்சிருக்கிறாங்க. இப்னு ரஜப் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, 5 விஷயங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை போக்கஸ் பண்ணி மெயினா பிரதானமா ரமலானில் அவங்க வாழ்ந்தாங்க. இந்த 5 அமலோட 5 விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. முதலாவது ரசூலுல்லாஹ் ரமலான பாத்தீங்கன்னா அவங்க அதிகமான நேரத்தை செலவழிச்சுக்கிது குர்ஆனை தான் கொடுத்தீங்க. வகை வகையா கொடுக்கணும். குர்ஆனை பார்த்தோதுறது டைம் கொடுக்கணும். குர்ஆனை தொழுகையில ஓதணும். குர்ஆனுடைய ஹல்கால உட்கார்ந்து, ஹல்கால வட்டமாக இருந்து, ஹிஸ்பு மஜ்லிஸாக இருந்து ஓதுறத கேட்கணும். நான் ஓதுற குர்ஆன் அல்லாஹ் விரும்புற மாதிரி எனக்கு ஓத தெரியுமா, அல்லது நானே எனக்கு மார்க்ஸ் போட்டுக்கொண்டு எனக்கு ஓத தெரியும் என்று நினைச்சு கொண்டு வளவளன்னு ஓதிக்கொண்டு இருக்கிறேனா, ஓதின தெல்லத்தையும் கியாமத்துல தூக்கி மூஞ்சில அடிப்பானா எனக்கே தெரியா. ஆரீரம் முன்னுக்கு இருந்து என்ன ஓதல சமக்கும். குர்ஆனுக்கும் நோம்புக்கும் நெருங்கின தொடர்பு ஹதீஸ்ல வருது. தபரானில அல்லாஹ் பார்த்தானா நோம்ப கடமையாக்கணும். எந்த மாசத்துல கடமையாக்குற? முஹர்ரம்லயே கடமையாக்கி இருந்துச்சு, சஃபர்லயே மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம் ரபீஉல் அவ்வல்ல வைக்க இருந்துச்சு. அல்லாஹ் தெரிவு செஞ்சான். இஸ்லாமிய வருஷத்துல 9வது மாதம் ரமலான் எடுத்தார். ஏன் தெரியுமா? நோம்பட கூட்டாளி அதுக்குள்ள நிக்கிறாங்க. நோம்பட கூட்டாளியாரு குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் ரமலான். ஏன் அவங்க 2 பேரும் கூட்டாளி? கபரு போன பிறகு எங்களுக்கு பேசுற சக்தி அவங்க 2 பேருக்கு தான் இருக்கு, குர்ஆனும் நோம்பும். எனவேதான் குர்ஆன் சொல்லுது, ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலானுடைய மாதம் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். ஆகவே நான் சொல்லிக் கொள்றேன், 3வது நோம்பு தொடங்கி இருக்குது. குர்ஆனை பார்த்து ஓதுறதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு டைம் கொடுங்க. உங்கள்கிட்ட முடிவொண்டு இருக்கணும். கிடைச்ச நேரம் ஓதுறோம்னு நினைச்சீங்கடா ஓத மாட்டீங்க. ரமலான் முடிகிற நேரம் ஒரு ஜுஸோட எத்தனையோ பேர் இருப்பீங்க, 5 ஜுஸோட எத்தனையோ பேர் இருப்பீங்க. உலமாக்கல்ல கருத்து எழுதுறாங்க, ஒரு குர்ஆனாவது ரமலான்ல ஓதலையா ரமலானை அவர் மதிச்சே இல்லையா. ஒரு குர்ஆன் ஓதுற நேரம் நினைக்கணும் பெரிய ஒரு இபாதத்து செய்யறேன்னு இல்ல, பெரிய ஒரு பஜார்ல இறங்கி சம்பாதிக்கிறேன்னு நினைக்கணும். அல்லாஹ் சொல்றான், அவன் வேதத்தை யார் ஓதுறாங்களோ யர்ஜூன திஜாரத்தல் லன் தபூர், நஷ்டம் போகாத யாவரும் எதிர்பார்த்து வாங்கிக்கலாம். கையில குர்ஆன் எடுத்துக்கணும் நினைக்கணும். அல்லாஹ் ஒன்றுக்கு 10 தாரா, அஸ்ரத்வம் சாலிஹா ஒன்றுக்கு 10 தாரா. ஒரு பக்கம் ஓதினா எனக்கு 5000 கிடைக்கும். 500 எழுத்திக்கும் ஒரு பக்கத்துல 5000 கிடைக்கும். ஒரு ஜுஸ் ஓதினா 50000 கிடைக்கும். ஒரு குர்ஆனையே 8 ஹவர்ல ஓதி முடிக்கணும். 8 மணித்தியாலத்துல முழு குர்ஆனையும் ஒரு ஹாஃபிதுக்கு ஓதி முடிக்கணும். அப்படி ஓதினா 3 மில்லியன் எல்லாம் தர. 3 மில்லியன் 30 லட்சம். 30 லட்சம் ரூபா அல்ல, 30 லட்சம் டாலர்ஸ் அல்ல, 30 லட்சம் ரியால் அல்ல, 30 லட்சம் சவாப். அதோட அளவை மனுஷனுக்கு விளங்கவே தெரியும். 8 ஹவர்ல இருக்கிறார். இதனாலதான் பெரிய பெரிய இமாம்கள் எங்களை மாதிரி பிசினஸ்லயும் பஜார்லயும் பெரிய பெரிய சிட்டியில இருந்தவங்க இல்ல, குர்ஆன் ஹதீஸுடைய ஆய்வுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தவங்க, ராவெல்லாம் குர்ஆன் ஆராய்ச்சி செஞ்சவங்க, பகலெல்லாம் ஹதீஸ் ஆராய்ச்சி செஞ்சவங்க, கல்யாணம் முடிக்காம அதுக்கே உட்கார்ந்து கொண்டிருந்தவங்க. ரமலான் மாசம் வந்தா அறிவிச்சிருவாங்க, மத்த ஒரு பாடமும் இப்ப நடக்காது. மஸ்ஜித் நபவியில இமாம் மாலிக் சொல்லுவாங்க, வெளிநாட்டு மாணவர்கள் அவங்களுக்கு ஓத வருவாங்க, ரமலான் வந்துருச்சு வேறொரு பாடமும் நடக்காது, குர்ஆன் தான் ஓதுவோம். எங்கட மதுஹபுல் இஸ்லாமர் இமாம் ஷாஃபி அவரோட வாயாலே சொல்றாங்க, ஹில்யால இருக்குது ரமலான் வந்துச்சுன்னா 60 குர்ஆன் ஓதா முடியல. 60 ஜுஸ் அல்ல, பகலையில ஒரு குர்ஆன், ராவையில் ஒரு குர்ஆன். ஷாஃபி இமாம் யாவரி அல்ல, ஷாஃபி இமாம் தான் குர்ஆன் ஹதீஸ் ஆராய்ச்சி செஞ்சவங்க. அவரே ரமலான பாவிக்கிறார், பகலையில் ஒரு குர்ஆன், ராவையில் ஒரு குர்ஆன், 60 ஹத்மா முடிக்கிறார். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நான் பகலையில் ஒரு குர்ஆன் ஓதுவேன். இந்த தராவீஹ் 3 ஜுஸ் கொண்ட தராவீஹ், 10 நாளுக்கு ஒரு குர்ஆன் முடிக்கிறார் இமாம் புகாரி அவரோட தராவீஹ் தொழுகையில. பார்த்து ஓதுறதுக்கு ஒரு அளவுன்னு வச்சுக்கணும். எவ்வளவு ஓத போறோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனக்கு தான் தெரிய இதை விட பெரிய ஒரு சிறப்பு என்று சொல்றதுக்கு, ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கோரிக்கைன்னு வச்சாங்க, ரிக்வெஸ்ட் பண்ணி. என்ன கொடுத்தாங்க தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நீங்க என்ன வாரீங்க சந்திக்கிறீங்க, வார நேரம் எல்லாம் சரியான மனசு சந்தோஷமாயிக்குது,
இன்னும் கொஞ்சம் வந்தா நல்லா. தனிப்பட்ட முறையில் ஒரு அழைப்பு, இன்னும் கொஞ்சம் அதிகமா வந்தா சந்தோஷமா இருக்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒன்றுமே பேசலையா. புகாரியில் இருக்குது, அல்லாஹ் பதில் அனுப்பினான். சூரா மரியம்ல ஆயத் இறங்குது, வமா நதனஸ்ஸலு இல்லா பிஅம்ரி ரப்பிக். அல்லது சூரா மரியம் நினைக்கிறேன், நாங்க பூமிக்கு இறங்குறாலும் அல்லாஹ்ட அனுமதி ஒண்ணு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சொன்னே இறங்கினார். இப்படி கண்ட்ரோலோட வச்சிருக்கிற ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரமதான்ல ஒவ்வொரு நைட்லையும் ஒவ்வொரு ராவையிலையும் எங்கிருந்து வராரு? நியூயார்க்ல இருந்தல்ல, சிட்னில இருந்தல்ல, ஜப்பான்ல இருந்தல்ல, வானத்தில் இருந்து பல கோடி மைல்கள் பயணம் செஞ்சு பூமிக்கு வரார். ஒவ்வொரு நைட்டும் வரார். எதுக்கு? ஊடு இல்லாதவங்களுக்கு ஊடு கட்டி கொடுக்க, முஜாஹிதீங்களோட சேர்ந்து போராட, பசித்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க, விதவைகளுக்கு சல்லி பங்கிட, ஏழை அனாதைகள்ல கொண்டைய தடவை, இதெல்லாம் நன்மையான காரியம். அதுக்கு வாகல்ல இறங்குறாரு. ரசூலுல்லாவோட இருந்து அவங்க ஓதுற ஒரு ஜுஸுவையும் கேட்டுட்டு போறாங்க. நாங்க கியாமத்துல போயிட்டு என்ன சொல்ல போறோம்? பாவமே இல்லாத மலக்கு இறங்குறாருன்னா நாங்க எவ்வளவு போகணும்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜுஸு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த வருஷம் எனக்கு என்னமோ தெரியா, ரெண்டு ஜுஸு ஓதுறாங்க, ரெண்டு ஓத சொல்றாங்க. இந்த ரமலான்ல 2 குர்ஆன் முடிய போகுது. சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலா உராஹு இல்லா கத் ஃபதர அஜலி. நான் நினைக்கிறேன் இந்த வருஷத்தோட நான் மௌத்தா போறேன். ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் சொல்றாங்க, வயசு போற நேரம் வயசை காட்டி அமல பறக்கப்படாது. ஒரு ஜுஸுவ 2 ஜுஸு வாக்குறாங்க. அல்லாஹ்வை நெருங்க நெருங்க அவனுடைய சந்தோஷத்தை வாங்குற அமல்களை தேடி கொண்டு போவோம். இதைத்தான் காட்டினாங்க. 62 வயசு வரைக்கும் ஒரு ஜுஸு ஓதினாங்க. 63வது வயசுல 2 ஜுஸு ஓதினாங்க. தொழுகையில ஓதுனது 1க்கு 100. ஏழுமான சூரத்துகளை தொழுகையில ஓதுங்க, தஹஜ்ஜுதுல ஓதுங்க. சஹாபாக்களுக்கு பூமியில இருக்கிற நேரமே உஸ்மான் ஃபில் ஜன்னா, உஸ்மான் நீங்க சொர்க்கவாதி என்ன, எனக்கு 3வது ஒரு மகனும் இருந்தா அவரையும் முடிச்சு கொடுப்பேன் உஸ்மானுக்கு என்ன. மலக்குகள் உஸ்மானை பார்த்து வெக்கப்படுறாங்கன்னாங்க. அவருடைய வெக்கம் அவ்வளவு உயர்ந்தது. இந்த ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சஹீஹான சனதில் இருக்குது, காபால ஹத்தீம் முன்னுக்கு தக்பீர் கட்டினா, தங்க பீலிக்கு நேரே தக்பீர் கட்டினா ஒரு ரக்காத்துல உங்களுக்கு குர்ஆனை ஓதி முடிச்சுடுவாங்க. ஒரு ரக்காத்துல. நபி ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க, சஹீஹுல் இஸ்னாத், சஹீஹுல் இஸ்னாத். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு மாணவர் சயீத் இப்னு ஜுபைர் அவரு காபா உள்ளுக்கு போக சந்தர்ப்பம் கிடைச்சது. ஒரு ரக்காத்துல முழு குர்ஆனை ஓதி முடிச்சிட்டார். தமீமுத் தாரி கிறிஸ்டியனா இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர் ஒரு ரக்காத்துல ஹரத்தர முன்னுக்கு முழு குர்ஆனை ஓதி முடிச்சார். காட்டினாங்க, நாங்க ரசூலுல்லாஹ் இப்படித்தான் கண்டோம். ரமலான்ல ஓதுறதும் இபாதத், ஓதுறது கேட்கிறதும் இபாதத். பெண்களுடைய சைடு எடுங்க, ஹஜ்ரத் ஆயிஷாவை பத்தி எழுதப்பட்டிருக்குது. சுபஹ் தொழுதா அவங்கள்ட்ட ஒரு குர்ஆன் இருக்கு முஸ்ஹப், அதை வச்சு ஓதிக்கொண்டிருப்பாங்க சூரியன் உதயமாகவும் வரைக்கும். அதுக்கு பிறகுதான் தனாம், ஹஜ்ரத் ஆயிஷா தூங்குவாங்க. கிளற கிளற வரலாறு வந்து கொண்டே 2 நோம்பு முடிஞ்சு எவ்வளவு ஓதிக்கலாம். ஓதுறதுக்கு லேசான வழி என்ன தெரியுமா? மொபைல கண்ட்ரோல் பண்ணணும். போனிக்கு கையில அது இந்த நேரத்துக்கு மட்டும்தான் ஒன்றும் பண்ணு வச்சுக்கொண்டா சும்மாவேங்கிற டைம்ல மீண்டும். இதுதான் இப்பீக்கிறோம் மருந்து. 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்திருக்கிற நோய் இது. 2000க்கு முந்திருந்த நோய் வேற, இப்பீக்கிற நோய் இது. இது ஒன்று. அடுத்தது சுருக்கமா சொல்றேன், சதகா கொடுப்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜகாத் குறிப்பிட்ட ஆட்களுக்கு கடமை, குறிப்பிட்ட ஆட்களுக்கு தான் எடுக்க. அது ரமலான்ல தான் கொடுக்கணும் இல்ல, வருஷம் எப்ப முடியுதோ அப்ப கொடுக்க வேண்டியது ஜகாத். சதகா எல்லாருக்கும் கொடுக்கலும், எல்லாரும் வாங்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகா எப்படி தெரியுமா? ராவைத்தான் கொடுப்பாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரமலான் ராவையில இறங்க போற அறிகுறி விளங்கும். சந்திக்க போறதுக்கு முன்னால கொடுப்பாங்க சதகா. எவ்வளவுன்னு பார்க்க மாட்டாங்களாம், யாருன்னு பார்க்க மாட்டாங்க. நாங்க அப்படி இல்லை, 2 பார்க்கல. 5000 கைக்கு பரவே ஆளு. குறைஞ்ச தொகை எவ்வளவு வைக்கிறோம், காசுதான் காசை கொடுத்துட்டு போறேன். தாள் நோட் எடுக்கிறதே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளதெல்லாம் கொடுத்துருவாங்க, யாரும் கொடுத்துட்டு பார்க்க மாட்டாங்க. சதகா கொடுத்துட்டு தான் ஹஜ்ரத் ஜிப்ரீலை சந்திப்பாங்க. இதனால் உலமாக்கள் எழுதுறாங்க, ரமலான் பகலிலும் சதகா கொடுங்க, ராவேல கொடுக்கிற சதகா அல்லாஹ்ட்ட எடுபடுறது கூடிய. கொடை ஒன்று தயார் பண்றோம் மஹ்ஷருடைய வெயில போறதுக்கு. அங்க கொடை விற்கிறதுக்கு இல்ல, அங்க மரம் இல்ல, அங்க கட்டடம் இல்ல, தலைக்கு பக்கத்துல சூரியன் இருக்குது. ஒரு முஃமின் அவர் கொடுத்த தர்மத்தர நிழல்ல தான் போவாராம். அல் முஃமினு ஃபீ ظில்லி ஸதகதிஹி, முஃமின் அவருடைய தர்மத்தினுடைய நிழல்ல இருப்பார். 2வது அமல்
மூணாவது அமல் சஹர பாவிச்சு கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹர பாவிச்சாங்க. சஹர்னா நாங்க நினைச்சிருக்கிறேன் எலும்பி சாப்பிட்டுட்டு சாயிரது, இதெல்லாம் சஹர். அதை விரிவா பேசினா அதுக்கு ஒரு மட்டும். சஹர்ல எலும்பின உடனே அல்லாஹ்வுடைய ரசூலுடைய துஆக்கள் இருக்குது, 10-15 துஆக்கள். அது சிலவங்க தொகுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த துஆக்களை ஓதுங்க. வுது செஞ்சு கொண்டு வந்து ஆல இம்ரான் சூராவினுடைய கடைசி ஆயத் சஹீஹ் முஸ்லிம்ல 15-20 இஸ்னாதுகள்ல பதிவாகுது. வானத்தை பார்த்து பார்த்து ரசூலுல்லாஹ் ஓதினாங்க. அதுக்கு பிறகு தஹஜ்ஜுத் தொழணும். தஹஜ்ஜுத லேசா விலகுறேன்டா, கடைசி 10ல கியாமுல் லைல்னு தொழுகிறோமே, அதுதான் தஹஜ்ஜுத். நீண்ட நேரம் ஓதணும், நீண்ட ருக்கு செய்யணும், நீண்ட சுஜூது செய்யணும். தஹஜ்ஜுத்ல ருக்குல சுஜூதுல மன்னிப்பு கேட்டு அழணும். அல்லாஹு மக்ஃபிர்லி தம்பி குல்லஹு, எல்லா பாவங்களையும் மன்னிச்சிடு. பிரச்சனையாக போகுது பாவம் தான், அரசாங்கம் அல்ல, பாவம் தான் எனக்கு பிரச்சனையா போகுது. எல்லா பாவங்களையும் மன்னிச்சிடு. சின்னது பெரியது, திக்கஹு வஜில்லஹு, ஆரம்ப காலத்துல செஞ்சது, கடைசியா செஞ்சது, பகிரங்கமா செஞ்சது, மறந்து செஞ்சது, எல்லாத்தையும் மன்னிச்சு கண்ணீர் வடியோடும். சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத், ருக்கு சுஜூதுல இதை ஓதுவாங்கன்னு சொன்னாங்க. சுப்ஹூன் குத்தூஸுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ், ருக்குல ஓத வேண்டிய சுஜூதுல ஓத வேண்டியது. சுப்ஹானல் மலிக்கில் குத்தூஸ், தஹஜ்ஜுடைய ருக்கு சுஜூதுல ஓதுங்க. நிறைய வைக்குது. 2 ரக்காத்து தொழுகிறதுக்கு காமனத்தியால எடுக்கும் குறைஞ்சபட்சம். இப்படி ஒரு 8 ரக்காத்து தொழுதா சஹரில் ஒரு அவர் பைத்து போகுது. 2 அமல் செஞ்சிட்டீங்க, துவா ஓதினீங்க, தஹஜ்ஜுத் தொழுதீங்க. கொஞ்ச நேரம் இருந்து இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அல்லாஹ்ட்ட ஃபாஸ்டா போற பாவ மன்னிப்பு தான் நாம் சஹர்ல செய்த இஸ்திக்ஃபார்னு இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க. சஹர் நேரத்துல மன்னிப்பு கேட்டவங்க அல்லாஹ் பாராட்டிக்கிறான். வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், சஹர் நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்றவங்க, வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹர் நேரங்களில செஞ்ச பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்பாங்க. அல்லாஹ்வுக்கு சந்தோஷத்தோட தான் பாராட்டி பேசிக்கிறான். தஹஜ்ஜுத் தொழுகைக்கு போற இஸ்திக்ஃபார் செய்யுங்க. நாங்க அரபிகள் இல்லை, தொழுகைக்குள்ளே எங்க எல்லா தேவையும் கேட்க தெரியா, அதனால கொஞ்ச நேரம் தமிழால கேளுங்க. உள்ள எல்லா பாரங்களையும் தூக்கி வைங்க அல்லாஹ்வுடைய முன்னுக்கு. உனக்கு ஏலும் நீதா. ஹாஃபிஸ் இப்னுல் கய்யிம் போன்றவங்க எழுதுறாங்க, தஹஜ்ஜுதுல் உள்ள நல்ல பவரான ஒரு வார்த்தை தானா, யா ஹய்யு யா கய்யூம் லா இலாஹ இல்லா அன்த் பிரஹ்மதிக நஸ்தகீஸ் அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹ் வலா தகில்னி இலா நஃப்ஸி தரஃபத ஐன் என்று தஹஜ்ஜுதுல சுஜூதுல ஓதினா உலகம் ஏலாண்டு சொன்னதையும் அல்லாஹ் செஞ்சு தருவான். முஸ்தஹீலும் நடக்கும். துவாவுக்கு பின்னால சஹருடைய சாப்பாடு அது வயிறு நிரக்கிறதுக்கு அல்ல, பரக்கத்தை கொண்டு வர சாப்பாடு. தின்னவே இயலாதா, சாப்பிடவே இயலாதா, ஒரு ஈச்சம்பழத்தை தின்னுங்க, தண்ணியை குடிச்சுக்கோங்கன்னு சொல்ற நசாயில ஹதீஸ் வருது. சஹர் சாப்பிட்ட உடனே டாய்லெட்ல போய் குந்துறதல்ல, இல்லாதவங்க கஷ்டமானவங்க போறது வேற செய்தி, சாஞ்சி கொண்டு இருக்கிறதல்ல, போனை கிண்டி கொண்டு இருக்கிறதல்ல. சஹர் சாப்பிட்டதுல இருந்து பாங்கு சொல்ற வரைக்கும் குர்ஆனை பார்த்து வரும். ஹஜ்ரத் பிலால் தஹஜ்ஜுத் வாங்க சொல்வாங்க. அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு சுபஹ் வாங்க சொல்வாங்க. நசாயி ஷரீஃப்ல இருக்குது. ஒரு சஹாபிட்ட கேக்குறாங்க, 2 பேரோட பாங்கு, நாங்க இன்னைக்கு சஹர் முடிவுன்னு வச்சுக்கிறோம். சஹர் முடிவு வேற, சுபஹ் பாங்கு வேற. இந்த 2க்கும் இடையில எவ்வளவு நேரம்? சஹாபி சொல்லல 10 நிமிஷம் போச்சு, 15 நிமிஷம் போச்சு. அவர் சொல்றாரு 50 ஆயத்துகள் ஓதினா இவரோட பாங்கு வந்துடும். அப்ப என்ன செஞ்சுக்கிறான்? குர்ஆன் ஓதிக்கிறான். சஹரை இப்படி ஒரு மாசத்துக்கு பாவிச்சா அந்த வீடு எவ்வளவு பசந்தா வரும், பிள்ளைகளுக்கு எப்படி தர்பியத் வரும், மனைவிக்கு எப்படி தர்பியத் வரும், அந்த வீடு எவ்வளவு ஒரு ஒளியால பிரகாசமாகும். இது போல 4வது அமல் இஃப்தார். இஃப்தார்ல மாலையில ஜிக்ர் செய்யப்படணும். இஃப்தார்ல கண்ணீர் வடிச்சு துஆ செய்யணும். நாங்க இஃப்தார் செய்ய முன்னால குறைந்தது ஒரு ஆளுக்காவது இஃப்தார் ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும். இதை சொன்ன சஹாபாக்கள் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ஒரு ஆள நன்மையில அவரை போல ஒரு பங்கு எங்களுக்கு ரப்பு தாரானா, எங்களுக்கு இந்த வசதி இல்லை யா ரசூலல்லாஹ் என்று 7 சஹாபாக்கள் கேட்டாங்க. நாங்களே நோம்பு திறக்கிறது பெரிய பாரத்தோட ரசூலுல்லாஹ் லேசிப்படுத்தினாங்க. சொன்னாங்க, ஒரு ஈச்சப்பழ கீத்து கொடுக்கறதுக்கு இல்லையான்னு கேட்டாங்க, ஒரு மிடர் தண்ணி எடுத்து கையில கொடுக்கறதுக்கு இல்லையான்னு கேட்டாங்க. அப்படி கொடுக்கிறவருக்கும் இந்த நன்மை கிடைக்க வேண்டாம். டெய்லி ஒருத்தருக்காவது ஏற்பாடு செய்யணும். ஆரம்ப நேரத்திலே நோம்பு துறக்கணும். ஈச்சம்பழத்தால துறக்க முயற்சி செய்யணும். ஒற்றப்படையாக ஈச்சம்பழத்தை பாவிக்கணும். ஈச்சம்பழம் இல்லாதவங்க தண்ணியை பாவிக்கணும். அந்த நேரத்தில் உள்ள துஆக்களை ஓதணும். இன்னொருவருடைய உணவுப் பொருளால் இஃப்தார் செஞ்சா அல்லது இன்னொருத்தர் வீட்டுக்கு போய் இஃப்தார் செஞ்சா அஃப்தர இந்தக்கும் ஸாயிமூன் வஅகல தஆமக்கும் அல்-அப்ரார் வஸல்லத் அலைக்குமுல் மலாயிகா துஆ செஞ்சுட்டு வரணும். 5வது கடைசி விஷயம் தான் லைலத்துல் கத்ர் அடையிறதுக்காக கடைசி 10 நாளும் இத்திகாஃப் இருக்கும்.
பள்ளிகள் நிறைஞ்சிரும் மீதுக்காக சுன்னத்துன் முஅக்கதா கடைசி 10 இருக்கிறது ஆக சுன்னத்தாக்கப்பட்டி. அல்லாஹ் ரசூல் எப்படி இருப்பாங்க? 21 மக்ரிபுக்கு என்டரானா பெருநாள் என்று சொன்ன பிறகு வெளியில வருவாங்க. எப்படியோ லைலத்துல் கத்ர் கிடைச்சு. இப்படி நாங்க ரமலானை பயன்படுத்துவோம்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக இந்த ரமலானின் மூலம் எங்களோட தக்வாவை உண்டாக்குவான். அந்த தக்வா எங்களோட சொர்க்கத்தை நிச்சயப்படுத்தும். மௌத்தான உடனே நேர இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போயிடும்.